சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் இருக்குது. அதை மறந்துடக்கூடாது. ஸோ அதனால இப்போ போக்குவரத்துல போகும் பொழுது, வண்டி வாகனம் செலுத்தும் பொழுது, இரவு நேரம் போகும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதோ ஒரு நினைச்சிட்டு போய் நம்ம சிரத்தை இல்லாமல் செயல்பட முடியாது. பேச்சு விஷயத்துல கவனமாக இருக்கணும். புதுசா ஒரு நபரை மீட் பண்ணும் பொழுது அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்க அவங்களுக்கு வேணுங்கிற சில பண பரிவர்த்தனையா இருக்கட்டும், பணம் அனுப்புறதா இருக்கட்டும், குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், டக்குன்னு ஏதோ ஒரு ஆர்டர் கிடைக்குதே, ஒரு வாய்ப்பா வருதேன்னு நீங்க செயல்படக்கூடாது. எல்லாமே பொறுமையா போகணும். ஏன்னா ஆமாந்தம்னா ஸ்கேம்ல போய் மாட்டுறது, தேவையில்லாம அவசரப்பட்டு அதுக்கப்புறம் பிற்காலத்துல கொஞ்சம் ஃபீல் பண்றது அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி மூத்த சீனியர் சிட்டிசன் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பாத்ரூம் அது மாதிரி விஷயத்துல போகும்பொழுது ஏதோ நினைச்சிட்டு போகக்கூடாது. கீழே தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். திடீர்னு உங்களை ஏமாறக்கூடிய, நீங்க எதிர்பார்க்காத டைம்ல ஏதோ ஒண்ணு வலிக்கிட்டு விழுகிறது, காலில் அடிபடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியனால நம்மவே கவனமா பொறுமையா, நம்ம மன உளைச்சல் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையா தியானம் பண்ணி கொஞ்சம் மெடிடேஷனோட கொஞ்சம் தெளிவோட இருக்கும் பொழுது வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஸோ எப்பவுமே மைண்ட் கிளியரா வச்சுக்கணும். லேசினஸும் இதே சில காலேஜ் படிக்கிறவங்க இளைய திறன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்ட விஷயத்துக்குள்ள போகிறது, தேவையில்லாத சகவாசங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது, இது மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த அஷ்டமசனி சிம்மராசி இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்கள பெற்றோர்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்கள மானிட்டர் பண்ணணும். அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதே மாதிரி பெண்கள், இளைய வயதிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தோட பழகும் பொழுது அவங்க நம்பிக்கையோட சிலதெல்லாம் பேசிக்கிறது, சிலதெல்லாம் அனுப்புறது, அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. நம்ம கேர்ஃபுல்லாக இந்த தருணத்துல யாரும் நம்ப கூடாம கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. ஏன்னா ராகு 7ஆம் இடத்துல வருகிறார். என்னதான் குருவின் பார்வையில் இருந்தாலும் செவ்வாய், ராகு, புதன், சூரியன் எல்லாம் சேருவது ஒரு வித பாவத்துவத்தை கொடுக்கறதுனால ஏதோ கொஞ்சம் பட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவு வந்ததுங்கிற மாதிரி விஷயம் சில சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்து வரும்.